Hi everyone, welcome to Minifor Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 13 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 13 factorize. Factorize னு ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. So first subdivision வந்து பாத்தீங்கன்னா 49a square plus 70ab plus 25b square அப்படின்னு இருக்கு. So நம்ம இது பார்க்கும்போது நமக்கு ஒரு இது சின்னதா ரிலேட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா a square plus 2ab plus b square ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு. So a square இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 49a square னு இருக்கு. 2ab இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 70ab அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. and b square இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 25b square இருக்கு. so a square வந்து 49a square னா a என்னவா இருக்கும்? that is a square எப்படி எழுதலாம் அப்படின்னா 7a the whole square னு எழுதலாம். ஏன்னா 7 7s are 49 இல்லையா? அடுத்தது டைரக்டா b க்கு வந்துருங்க. b square 25 ன்றது வந்து நம்ம 5b the whole square னு எழுதலாம் இல்லையா? so 5b எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2ab ல கவனிங்க 2 into a ஓட வேல்யூ 7a and b ஓட வேல்யூ 5b. இது ரெண்டையும் ஒர்க் ஆன் பண்ணி பாருங்க. that is 2 5s are 10. 10 into 7 70. 70ab கிடைச்சிருச்சு. அப்பனா இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஸோ இது வந்து ஐடென்டிட்டி 1 கரெக்டா? ஸோ ஐடென்டிட்டி 1 நம்ம எப்படி எழுதுவோம்? we'll just choose some other color. அப்பதான் வந்து ஐடென்டிட்டி ஹைலைட் பண்ண முடியும். ஸோ ஐடென்டிட்டி 1 வந்து பார்த்தீங்கன்னா x plus y the whole square will be equals to x square plus 2xy plus y square. ஸோ இதில் xக்கு பதிலாக இங்கே 7a-னும் y-க்கு பதிலாக இங்கே 5b-னும் இருக்கு. ஸோ நமக்கு வந்து யூஸ்வலாக x plus y the whole square-னு கொடுத்து இந்த RHS வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் 13ல சப்டிவிஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த RHS கொடுத்துருக்காங்க. அதாவது x square plus 2xy plus y square க்கு பதிலாக 49a square plus 70ab plus 25b square னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம x plus y the whole square னு எழுதுவோமோ அதே போல இங்க நம்ம இதை என்ன பண்ணோம் 7a plus 5b the whole square அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25/4x square minus y square by 9. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25/4x square இதுவுமே வந்து எனக்கு ஸ்கொயரில் என்னால் எழுத முடியும் இல்லையா? ஸோ I'll just choose some other color. see 25/4x square என்னால் எப்படி எழுதலாம்னா 5/2 ஏன்னா 5 5s are 25 2 2s are 4 5/2x the whole square னு எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு x square இல்லை எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அதே y squareன்றது வந்து அவங்க எப்படி எழுதிருக்காங்க y square by 9 னு எழுதிருக்காங்க. இதை we can just write it as y/3 the whole square இல்லையா? ஸோ ஐடென்டிட்டி 3 பாருங்க x square minus y square is equals to x plus y into x minus y. இதுதான் ஐடென்டிட்டி 3. ஸோ இந்த இடத்துல xக்கு பதில் x ஸ்கொயருக்கு பதிலாக 5/2x the whole square னும் y ஸ்கொயருக்கு பதிலாக y/3 the whole square னும் எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம இந்த x plus y into x minus y என்ற ஃபார்மேட்ல திருச்சி எழுதும்போது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 5/2x plus y/3 into 5/2x minus y/3 அப்படின்னு நம்ம factorize பண்றோம். So hope you understand the sum clearly. If you still have any doubts comment here, we will clarify. இதே example 12 பத்தி தெரிஞ்சுக்கோ. உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. example 14 பத்தி தெரிஞ்சுக்கோ. உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Minifor Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max customers வீடியோ ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.